வணக்கம். 3 நாள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு வரக்கூடிய மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதன் ஒரு பகுதியாக பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறாராம். இந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணி பற்றி முடிவு எடுப்பார்களாம். ஒருவேளை அதிமுகவுடனான கூட்டணி முறிந்தாலும் திமுகவை தங்கள் பக்கம் இழுத்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் கால் பதிக்கலாம் என்ற கணக்கை டெல்லி முடிவு செய்திருப்பதாகவும், அதனால்தான் ரெய்டுகளையும் கைதுகளையும் திமுக அமைச்சர்கள் மத்தியில் கொண்டு வந்து மிரட்டி பார்த்தும் திமுக பாஜக இடையே உறவுகள் ஏற்படாததால் மீண்டும் அதிமுகவுடன் செல்லவே பாஜக முடிவு செய்திருப்பதாகவும் பாஜக வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு முன்பே கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்பதால் பாஜக இதில் தெளிவாக இருக்கிறதாம். பிரதமர் மோடியின் இந்த தமிழ்நாடு பயணத்திலேயே கூட்டணியை பற்றி இறுதி முடிவு எடுக்க போகிறார்களாம். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு ஓகே சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுக மட்டும் கூட்டணி வேண்டாம், தனியாகவே போட்டியிடுகிறோம் என்று தெரிவித்தால் அதிமுகவை கரும்பாக பிழியும் திட்டத்தில் இருக்கிறார்களாம் பாஜகவினர். ரெய்டு இல்லாமல் அதிமுகவை 2ஆக அல்லது பல பீஸாக பிரிக்கும் திட்டம் கூட டெல்லி வசம் உள்ளதாம். 2 கட்சிகளில் ஒன்றை அழித்தால்தான் பாஜக வளரும். தென் மாவட்டங்களில் பாஜக வளர்ந்து விட்டது. கூட்டணி வைத்தால் சிக்கல் இல்லை. இல்லை என்றால் அதிமுகவிற்கு பெரிய செக் வைக்க மோடி திட்டமிட்டிருக்கிறாராம். இந்த பயணத்தில் மோடி அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோரை மட்டும் வைத்து கூட்டணி பற்றிய முடிவை எடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு புதிய தொடக்கம் கொடுக்கப்படும் அல்லது இறுதி அணி அடிக்கப்படும் என்பதாக பாஜக வட்டாரத்தினர் தெரிவிப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. மோடியின் இந்த வருகையினால் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.